ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகர்களை போற்றி. மகர ராசினியர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது. இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். நிறைய நேரில் கமெண்ட் பாக்ஸில் குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிருந்தாங்க, பிள்ளைகளை பற்றி கேட்டிருந்தாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வளர்ப்பு, இப்படி நிறைய குழந்தைகள் விஷயத்தை பற்றி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. நான் கமெண்ட் பாக்ஸை பார்ப்பேன். நான் ஒவ்வொரு வீடியோவில் வரும்போது கமெண்ட் பாக்ஸை பார்ப்பேன், சில இதுக்கு பதில் போடுவேன். மெஜாரிட்டியாக பார்த்தோம்னா இந்த கடன் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதுதான் நிறைய இருந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவில் நான் மகர ராசிக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேரலே? செல்வத்துள் செல்வம், குழந்தை செல்வம். செல்வம்னா என்ன? 16 வகை செல்வம் இருக்குது. அந்த 16 வகை செல்வத்தில் முக்கியமான செல்வம் புத்திர செல்வம். அபிராமிப்பட்டார் அந்த அபிராமி அந்தாதியில் அபிராமி தேவியை வணங்கும்போது இதை தான் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக புத்திர பாக்கியம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. புத்து அப்படின்னா நரகம், அந்த நரகத்திலேருந்து காப்பாற்றுறவன் புத்திரன். ஒரு தகப்பன் செய்த பாவ புண்ணியத்துக்கு கர்மங்களை கடமைகளை செல்றவன் பிள்ளை தான். சரியா? அதனால தான் வீட்டில் சொல்லுவாங்க, எனக்கு புத்திர பாக்கியம் வேணும், புத்திர சந்தானம் வேணும், எனக்கு கர்மா செய்யறதுக்கு ஒரு குழந்தை இருக்கணும். ஒரு மனிதன் கடைசி காலத்தில், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலுமே கடைசி காலம் இறுதி காலத்தில் இயற்கை எதுவான் அந்த இறைவனடி சேரும்போது அவன் நினைவாக உணர்வுபூர்வமாக அந்த இரத்த சம்பந்தப்பட்ட அந்த புத்தரங்கம் தான் வருத்தப்படும். தன் தாய் தகப்பன் மாண்டு விட்டார்கள், இறந்து விட்டார்கள் அப்படின்னு உணர்வுபூர்வமாக அந்த கண்ணீரை சிந்துவாங்க. அந்த கண்ணீருங்கிறது ரத்தம். ஏன்னா அந்த தாய் தகப்பன் கொடுத்த ரத்தத்தில் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ என்னை படைத்த இந்த தாய் தகப்பனுக்காக அவங்க சிந்துற அந்த கண்ணீர் துளிகள் தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரி அந்த பிறவி பயனை நீக்குது. இந்த பூமியில் ஒரு மனிதனாக பிறந்தவன் அவன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு புத்திர பாய்க்க பேரை பெற்றானா அவன் கொடுத்து வைத்தவன். சரியா? அந்த பிறவி பரிபூர்ணமாகும். ஓகே நேயர்களே, இது உங்களுக்கு தெரியும், இதை பற்றி ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயம் முக்கியமான விஷயம், கேட்குறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு இது தேவைப்படாமல் இருந்தாலுமே உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படும், உங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்படலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படலாம், அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தங்களுக்கு தேவைப்படலாம். அதனால் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது நல்ல விதமாக இருக்கும். இதில் நான் ஜாதக ரீதியாக சொல்கிறேன், அதுபோக அது பரிகார வழிபாடு தலங்களையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள். நம்ம போதி ஜோடத்தில் நம்ம டீமில் நிறைய கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்குறோம், நிறைய தகவல்களை சொல்கிறோம். எங்களுடைய சேவைக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். மகர ராசியில் பார்க்குற நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதத்தை தொட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இப்போ இந்த புத்திர செல்வம் அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் புத்திர சந்தானம். 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். தகப்பன் வழியை சொல்கிறது, அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, பூர்வ புண்ணியத்தை சொல்கிறது, பிள்ளை பேரை சொல்கிறது, நம்ம செய்கிற வழிபாடு பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் சொல்கிறது 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் ஒரு இடம் மனிதனுக்கு வளர்க்கணும். இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராசிங்கிறது மன உடல் தான். மனதுக்கும் உடலுக்கும் ராசி 5ஆம் இடம். ரிஷபம் வளர்க்கணும். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம் வளர்த்துனா புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். ரிஷபம் கெட்டு போகக்கூடாது. ரிஷபத்துக்கு சுப தொடர்பு இருக்கணும். குரு பார்வையோ சுக்கிர பார்வையோ தனித்த புதன் பார்வையோ இல்லைன்னா சந்திரனோ இருக்கணும். சந்திரன் இருக்க மாட்டார், சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். ஸோ சந்திரனை சப்ஜெக்ட் எடுக்க வேண்டாம். மற்ற சுப கிரகங்கள் ரிஷபம் சம்மந்தப்பட்டு இருக்கணும். அதுபோல் ரிஷப ராசி அதிபதி சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. உங்கள் ராசியில் மகர ராசியில் சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? சுக்கிரன் நல்ல வீட்டில் இருக்கணும், சுபர் வீட்டில் இருக்கணும், குரு வீட்டில் இருக்கணும். தனுசு மீனம் இல்லைன்னா துலாம் ரிஷபம் இல்லைன்னா மிதுனம் கன்னி, இந்த 6 இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மகர ராசியில் பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. சீக்கிரம் குழந்தை பிறந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள், மகர ராசியில் பிறந்திருப்பீங்க. சுக்கிரன் மீனம் தனுசு ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி, கன்னியில் கூட நீசம் அடைவார். சரியா? நீசபங்கம் அடைஞ்சாருன்னா பரவாயில்லை, ஆனால் ஸ்தான பலம் வருவார். சரி, கன்னியை கூட எடுத்துருவோமே. மிதுனம் ரிஷபம் துலாம் தனுசு மீனம், இந்த வீட்டில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு உடனே குழந்தை பிறந்திருக்கும். குழந்தைகளால் பெருமைப்படுவாங்க, குழந்தை மேலே ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. ஆமாம் சார் சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? நிறைய பார்த்துருக்கேன், நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். தனி மனிதங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இதுவும் பண்ணியிருக்கிறேன், நான் செக் பண்ணியிருக்கிறேன். நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையுமே ஆய்வுக்கு உட்பட்டு தான் பேசுவேன். சரியா? என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. நான் மகர ராசி விருச்சிக லக்கணம். எனக்கு 2ஆம் இடம் தனுசுல சுக்கிரன் இருக்கிறாரு, தனிச்ச சுக்கிரன் இருக்கிறார், போராட நட்சத்திரத்தில் ஏறியிருப்பார். அதனால தான் பேச்சில் எனக்கு ஒரு நல்ல வன்மை, இறைவன் அருளால் நான் பேசுகிறேன். என் பேச்சு இன்றைக்கி உலகம் முழுக்க உள்ள எல்லா ராசி நேர்களும் கேட்குறாங்க, குறிப்பாக மகர ராசி நேர்களும் கேட்குறாங்க. என்னுடைய ஜாதக அமைப்பில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. விருச்சிக லக்கணத்தில் செவ்வாயும் குருவும். குரு திக்பலம். 2ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்ற நிலையில் நல்ல நிலைமையில் இருப்பார், திக்பலம். சரியா? இப்படி என்னோடய ஜாதகம் அப்படி போகுது. எனக்கு குழந்தை பாய்க்கு சீக்கிரமே கிடச்சிருச்சு இறைவன் அருளால். எதுக்கு சொல்ல வரேன்னா,
அந்த சுக்கிரன் மகர ராசிக்கு வேண்டிய சுக்கிரன் வந்து நான் சொல்கிற அந்த ராசியில் இருந்தாருன்னா குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். ரைட்டு, இது நல்ல விஷயம். இவங்களாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புத்திர பாக்கியம் சீக்கிரம் கிடச்சிருச்சு. புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு எப்படி சார் அப்படின்னம்னா, புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும். பாவகிரகங்கள்லாம் சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இவங்களாம் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. அமாவாசை சந்திரன் இருக்க மாட்டார், ஏன்னா ராசியில் தான் இருப்பார். மற்ற பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். அதுபோல் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்காது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேச லக்கணம்னா சூரியன், ரிஷப லக்கணம்னா புதன், மிதுன லக்கணம்னா சுக்கிரன், கடக லக்கணம்னா செவ்வாய், சிம்ம லக்கணம்னா குரு, கன்னி லக்கணம்னா சனி பகவான், துலா லக்கணம்னா சனி பகவான், விருச்சிக லக்கணம்னா குரு பகவான், தனுசு லக்கணம்னா செவ்வாய் பகவான், மகர லக்கணம்னா சுக்கிர பகவான், கும்ப லக்கணம்னா புதன் பகவான், மீன லக்கணம்னா சந்திர பகவான். இவங்களாம் கெட்டு போயிருப்பாங்க. லக்கண ரீதியாக இந்த கிரகங்கள் கெட்டு போனாலும் புத்திர பாக்கியம் தாமதப்படும். சரியா நேர்களே? ஸோ இந்த ராசி லக்கணத்துக்கு அந்த 5 கூடியவர்கள் கெட்டு போயிருந்தாலுமே புத்திர பாக்கியம் தாமதப்படும். அதுபோல் 5 கூடிய கிரகங்களும் வந்து நல்ல நிலைமையிலனா புத்திர பாக்கியம் தாமதப்படும். அதுபோக வந்து குரு தசை நடக்கும்போது இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து புத்திர காரகன். புத்திரத்துக்கு உண்டான காரகத்துவம் உள்ள கிரகம் குரு தான். மகர ராசியில் கண்டிப்பாக குரு தசை நடக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே நடக்கும். உத்திராடம், அவிட்டம், போராடம், திருவோணம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே குரு தசை வந்து ஒரு மத்தியம வயதில் நடக்கும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் குரு தசை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வாலிப வயசில் கிராஸ் பண்ணிடுவீங்க. 40 வயசுலலாம் கண்டிப்பாக கிராஸ் பண்ணுவீங்க. அப்படி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். சரியா? ஒரு 30 வயசுக்குள்ளே வந்துடும். 25 வயசு தாண்டும் போதே வந்துடும். 20 ஆமாம். அவிட்டத்தில் என்ன அங்கிட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். அங்கிட்டு ராகதசை 18, 22 வயசுல குரு தசை வந்துடும். 22லேருந்து 38 வயசுக்கு 40 வயசுக்குள்ளே முடிச்சிருவாங்க. திருவோணத்துக்கு 40 to 50 நடக்கும். சரியா? 40க்கு மேலே நடக்கும். உத்திராடத்துக்கும் அப்படி தான் நடக்கும். 52 வயசு வரைக்கும் நடக்கும். ஓகே, அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். குருதசை நடக்கும்போது அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா, தாக்கம்னா என்ன? நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா? அது நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகள் படித்து முடித்து அது கட்டி கொடுக்குற பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த கெட்ட தாக்கம்னா என்ன? பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காது, உங்கள் பேச்சை கேட்காது, அது சௌரியத்துக்கு இருக்கும். பிள்ளைகளால் சங்கடப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. குரு வந்து ராசிக்கு 3 12 கூடையவன். அலைச்சலை கொடுப்பாரு, அசதியை கொடுத்துருவார். ஒரே வாரத்தில் வேலையை முடிச்சிடலாம். அசதி அலைச்சல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் நொந்து நூலாக போயிடுவாங்க. அப்படி இருக்குது, மகர ராசியில் இருக்குது. சார் இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு அப்படின்னா, அதுக்கு தான் இந்த வழிபாடை சொல்கிறேன் நான். சரியா? இப்போ புத்திரத்தை பற்றி நான் பேசிட்டேன். பிள்ளைகளால் என்ன பெருமை, புத்திர ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பலன்கள் கிடைக்கும், புத்திரஸ்தானம் சரியில்லைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டேன். பிள்ளைகளால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பிள்ளைகளால் படிப்பு பிரச்சனை, பிள்ளைகளால் கடன் பிரச்சனை. கடனை வாங்கி வச்சுருவான், அப்பா பேர் சொல்லி ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுருவான். இல்லைன்னா சகவாசம் கெட்டு போயிடும், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். இல்லைன்னா காதல் வந்துடும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஈஸியாக வருது காதல் தான். சரியா? காதல் ஈஸியாக வந்துடும். காதல் கல்யாணம், காதல் விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்களில் வந்து அவன் இன்வால்மெண்ட் ஆகி பெற்றவங்களுக்கு வந்து உளைச்சலை கொடுத்துருவான், மன உளைச்சலை கொடுத்துருவான். பெற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, அல்லோலப்படுவாங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. என்ன செய்ய முடியும்? பிள்ளையை பெற்றுட்டோமே, பெற்ற கடனுக்காக அவங்க மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இவனை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிம்மதியை இழந்துருவாங்க. இப்படிலாம் இருக்குது சார். இதுக்கு என்ன சார் பரிகார வழிபாடு அப்படின்னா, ஒரு சிறந்த வழிபாடு இருக்குது. தவித்த வாய்க்கு தேநீர் கொடுக்குற மாதிரி. தேநீர்னா என்ன? இளநீர் கொடுக்குற மாதிரி. தேநீரும் கொடுக்கலாம், இளநீரும் கொடுக்கலாம். தேநீருங்கிறது டீ, இளநீருங்கிறது குளிர்ச்சியாக கொடுக்குறது. சரியா? தவித்த வாய்க்கு இளநீர் கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கிறவங்க போகலாம். பிள்ளையே இல்லைன்னு சொல்கிறவங்களும் போகலாம். பிள்ளையே இல்லைன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வயசுக்காரங்க இருப்பாங்க. சரியா? கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் அந்த இடத்துக்கு போகலாம். எந்த இடம் சார் அப்படின்னம்னா, சயன புத்திர தோஷம் நீங்கும் தொட்டமல்லூர். சரியா? தொட்டமல்லூர். சயனம்னா என்னென்னா, சயன தோஷம்னா என்ன? தூக்கம் வராமல் இருக்கிறது, தாம்பத்திய உறவு சரியில்லாமல் இருக்கும். வந்து தாம்பத்திய உறவுகள் நல்லா இருந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கும் உங்களுக்கு. சரியா? அதில் சில இது இருக்கும். சில பேருக்கு அது சரியாக இருந்து புள்ள பாக்கி இல்லாமல் போகலாம். ஸோ ரெண்டுமே இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து 12ஆம் இடமும் 5ஆம் இடமும் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா சீக்கிரம் பிள்ளை பத்துருவான். 12ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் சுபத்தோடு வந்துச்சுன்னா சீக்கிரம் குழந்தை பத்துருவான். ஏன்னா 12ஆம் இடம் தான் கணவன் மனைவி ஒன்று சேர்ற இடம். ஓகே, அந்த சயன புத்திர தோஷம் தீங்கிறதுக்கு வந்து தொட்டமல்லூர் நவநீத கிருஷ்ணன் கோயில் அருமையான அமைப்பு. அங்கே கிருஷ்ணன் வந்து தவளர் கோலத்தில் இருக்கிறாரு. தவளர் கோலத்தில் அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் வந்து கிருஷ்ணனாக இருக்கிறாரு, நவநீத கிருஷ்ணனாக கோகுல கண்ணனாக இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொட்டமல்லூர் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, மைசூர் டு பெங்களூர் இந்த ரூட்டில் இருக்குது அந்த இடம். மாண்டியா ரயில் நிலையத்தில் இறங்கி நீங்கள் போகலாம். சென்னாப்பட்டினம் அந்த இடம் இருக்கிற இடம் கரெக்டாக பேர் சென்னாப்பட்டினம். அங்கேருந்து 3 கிலோமீட்டரில் சேராட்டோவில் போகலாம். நல்ல ஒரு இடம் தான். சரியா?
சென்னாப்பட்டினம் ரயில் நிலையத்திலும் போய் கூட போகலாம். அங்கனக்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். கூகுளில் மேப்பில் சர்ச் போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஸோ புத்தர பாக்கியம் இருக்கிறவங்க தொட்டமல்லூர் போகலாம். அங்கே வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயிலோட சிறப்பு என்னென்னா, அந்த கோயில் வந்து 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது, சோழ மன்னனால் கட்டப்பட்டது. அங்கே வந்து நிறைய சமய குறவரெல்லாம் போயிருக்கிறாங்க. சரியா, ஸ்ரீ வியாசராசர், புரந்தரதாசர், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், புரந்தரதாசர், சரியா, இவங்களாம் வந்து வைஷ்ணவத்தில் உள்ளவங்க. பெருமாளை கும்பிட்டவங்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை கும்பிட்டவங்க, வைஷ்ணவ மதத்தில் வந்தவங்க. சரியா, இவங்களோட திருவடி ஸ்பரிசம் பெற்ற இடம். இந்த மகான்கள்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிள்ளை வர வேண்டிய அந்த தொட்டமல்லருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த கண்ணனே உங்களுக்காக பரப்பான். சரியா, இங்கே வந்து விசேஷ நாட்கள் என்ன சார் அப்படின்னா, விசேஷ நாட்கள் பொதுவாக வந்து ரோஹிணி நட்சத்திரம் உள்ள அன்றைக்கி விசேஷ நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாட்கள் வந்து விசேஷ நாட்களாக பார்க்கப்படுகிறது. கோகுலாஷ்டமி அன்றைக்கும் வந்து விசேஷ நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து ராமநவமி, நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, ஆடி பூரம், பங்குனி உத்தரம், தீபாவளி, சங்கராந்தி, டெய்லி மாதம் வருகிற ரோகிணி நட்சத்திரம். ஏன்னா ரோகிணியில் தான் கண்ணன் பிறந்தார். ஸோ இந்த நாள் அன்றைக்கெல்லாம் அங்கே விசேஷ பூஜைகள், திருமஞ்சனம்லாம் நடக்கும். அன்றைக்கி நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்ல விடமாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்து அன்றைக்கி போங்க. உத்திராட நட்சத்திரத்து அன்றைக்கோ, திருவோண நட்சத்திரத்து அன்றைக்கோ, அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கோ நீங்கள் போகலாம். கண்ணனுக்கு பிடித்த நாள் என்னென்னா அஷ்டமி தீதி அன்றைக்கி போகலாம். வளர்பிரியாக இருந்தாலும் சரி, தேய்பிரியாக இருந்தாலும் சரி, அஷ்டமி தீதி அன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். ரோகிணி நட்சத்திரம் வர அன்றைக்கும் போகலாம். ஏன்னா கண்ணன் வந்து அஷ்டமி தீதி ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்தான். சரியா, கண்ணர் பிறந்தார். அதனால் அன்றைக்கி போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மகர ராசிக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஜனன ஜாதகத்தில் என்னென்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷத்துக்கு பரிகாரமும் வழிபாடு ஸ்தலத்தையும் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு ரூட்டையும் சொல்கிறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். சிறுதுருமும் பல்லு குத்த உதவும் அப்படி சொன்ன மாதிரி ஒரு சின்ன வீடியோ தகவலும் உங்களுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்களில் எங்கே போகணும், என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பெங்களூர் டு மைசூர் போகிற பாதையில் இந்த இது இருக்குது. ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். சரியா, பெங்களூருக்கு ஈஸியாக அப்ரோச் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துக்குமே, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்துமே பெங்களூருக்கு ரூட் இருக்குது. பஸ் மார்க்கும் இருக்குது, ட்ரெயினும் இருக்குது. பெங்களூர் நல்ல இடம், குழுக்குழுன்னு இருக்கும். ஸோ பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் மைசூர் போகிற பாதையில் போகலாம். இடையில ஷார்ட்கட்லாம் நிறையா இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப பக்கம். சரியா, அதனால் நீங்கள் வந்து உங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பஸ் ரூட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அருமையான கோயில் தொட்டமல்லூர். கண்ணனை பெற்ற தேவகி கூட கண்ணனை பார்க்கல, கண்ணன் தவழ்கிற விதத்தை பார்க்கல. ஏன்னா அவள் ஜெயிலில் இருந்தா. கம்சன் வந்து அவளை ஜெயிலில் போட்டான். தங்கச்சி மகன்தான் கம்சன் என்ற அரக்கனின் தங்கை தேவகி வாசுதேவனுக்கு பிறந்தவர் தான் கண்ணன். அந்த வசுதேவர் அந்த தேவகி கூட கண்ணனை பார்க்கல. ஏன்னா பிறந்த அன்றைக்கே கண்ணன் மாறிட்டார், இடம் மாறிட்டார். சரியா, இடம் மாறி அவர் வந்து யசோதை வீட்டுக்கு போயிட்டார், ஆயர்பாடி வழக்கு போயிட்டார், ஆயர்கோள கண்ணனாக போயிட்டார். ஸோ யசோதை தான் அவனுடைய தவழ்கிற கோலத்தை பார்த்துருக்கிறா. அந்த உலகளந்த பெருமாள் வாயுள்ளே வைத்தாயே மணிவண்ணா, உலகத்தையே வாய்க்குள்ளே வச்சாராம். வாயில் மண்ணை தின்றுருக்கிறாரு. அவள் என்ன வாயில் மண்ணை தின்றுருக்கேன்னு அடிச்சுட்டு வாயை காட்டு அப்படின்னு வாயை திறந்துருக்கிறாரு. அப்படியே உலகமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப புல்லரிக்குது சொல்லும்போது. அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன், மணிவண்ணன், கார்மேக வண்ணன், கமலக்கண்ணன், அந்த ஆயர்பாடி திருவழக்கு, அவன் வந்து வாயை திறக்கும்போது அந்த வாய்க்குள்ளே வந்து அந்த உலகமே தெரிஞ்சிருக்கு. வாயுள்ளேயே உலகத்தை வைத்தாயே மணிவண்ணா, நாராயணா நமோ நாராயணா. சரியா, அந்த நாராயணன் தவளும், கோகுலக்கண்ணன் தவளும் அந்த தொட்டமல்லருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரும். சரியா நேர்களே, நல்லபடியாக போயிட்டு வாங்க. இன்னும் நிறைய தகவலாம் இருக்குது, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் பெருசாக மகர ராசிக்கு எதுவும் பலன்கள் சொல்லலை. சரியா, இந்த 5ஆம் இடத்தை வைத்து புத்திர சந்தானத்தை வச்சு சொல்லியிருக்கிறேன். 5ஆம் இடம் வளர்த்தாலே 9ஆம் இடம் வளர்த்துறன்னு அர்த்தம். ஏன்னா 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஸோ உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்குற அந்த கண்ணன் மற்ற எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். சரியா, எல்லா வளத்தையும் கொடுப்பார், எல்லா நலத்தையும் கொடுப்பார், வளத்தையும் கொடுப்பார். எல்லாமே 100 ஆறா பெருகி பாலா பெருகி நல்லபடியாக போகும். சரியா நேர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன், அந்த அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகன் கண்ணன், உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன், நாராயணமூர்த்தி மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பிறந்து அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.